ஓகே, இந்த விஷயத்த ஒரு கோஇன்சிடென்ட்டா இல்லாட்டிக்கு ஒரு ரிவெஞ்சா பழி வாங்குறதான்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. ஸோ 28ஆம் தேதி ஸ்பெயினுக்கு பவர் கட் போனது. 25ஆம் தேதி ஸ்பெயின் இஸ்ரேல் கம்பெனி ஒன்றிலிருந்து ஆயுதம் வாங்க இருந்த டீல $7.5 மில்லியன் அந்த டீலை கேன்சல் பண்ணினது 25ஆம் தேதி. இந்த ஆர்டிக்கல் அல் ஜசீராவில் இருக்கு. ஸோ 28ஆம் தேதி பவர் கட் நடந்திருக்கு. இது ஒரு கோஇன்சிடென்ட்டா இல்லாட்டிக்கு இது ஒரு ரிவெஞ்சா பழி வாங்குறதா இல்லாட்டிக்கு கொஞ்சம் பேர் வெதரையும் சாட்டுறாங்க, ஹியூமன் எரரையும் சொல்லலாம். இப்படி 1000 கதைகள் சொல்லலாம் உங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு. ஆனால் இந்த 2 சம்பவத்துக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா? இந்த வீடியோ ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நெத்தன்யாஹுடைய ஸ்பீச் இந்த வீடியோ பார்ப்போம். With the click of a button, you can bring down nations to their knees very rapidly if you so desire and if you're willing to take the risks, because every system can be hacked. Our airplanes, our hospitals, our cars, our banks. Actually, the most important word here is our data banks. They can be hacked. ஸோ இந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங் ஆகி போய் கொண்டிருக்கு. 2017 தான் இந்த ஸ்பீச் நடந்தான்னு சொல்லி இந்த வீடியோ ஆன்லைனில் போய் கொண்டிருக்கு. அவங்களோட கையில் எல்லா பட்டன்ஸும் இருக்குது. எல்லா கோஆப்ரேஷன்ஸ் இந்த ஹெட்ஸ் எல்லாம் அவங்களோட ஆக்கள் தான். ஸோ இதுகள் ஒரு பட்டனில் செய்யக்கூடிய வேலைகள் தான். இப்போ ஸ்பெயினுக்கு அமர்த்திட்டாங்க, போர்த்துகலுக்கு அமர்த்திட்டாங்க, அடுத்தது எந்தெந்த நாட்டுக்கு அமர்த்த போகிறாங்கன்றது தான் பிரச்சனை. இப்போ ஸ்பெயினுக்கும் அமர்த்தியாச்சு இந்த பட்டனை, போர்த்துகலுக்கும் அமர்த்தியாச்சு, ஃப்ரான்ஸ்லேயும் ஒரு சின்ன பகுதிக்கு அமர்த்தியிருக்காங்க. வேறு எந்தெந்த நாடுகளுக்கு அமர்த்துவாங்களோ தெரியாதுண்ணா, பட்டன் அமர்த்திட்டாங்க.